சுக்கிரன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல கிரகம். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறையாவே நல்ல பலன்கள் இருக்கும். சுக்கிரன் எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கை, பொருட்கள், ஆர்ட்ஸ், ரிஃபைன்மெண்ட், மியூசிக், லவ், ரொமான்ஸ், பியூட்டி, உங்களோட ட்ரெஸ் சென்ஸ் இது எல்லாமே சுக்கிரனோட அமைப்பில் இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சுக்கிரன் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிவன் இல்லைன்னா சுக்கிரனை வழிபடுறீங்க அப்படின்னா உங்களோட உடம்பு சீக்கிரமாகவே குணமாகும். உங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ராசி கட்டமில் லக்னமை நீங்கள் முதல் வீடாக எண்ணணும். லக்னமில் இருந்து இடதுலேருந்து வலதுபுறமாக நீங்கள் எண்ணிட்டு வரணும். அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நீங்கள் எண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணுறப்போ சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம சுக்கிரன் எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் லக்னம் அல்லது முதல் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இது ஒரு நல்ல அமைப்பு. நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டிவான ஒரு நபராக இருப்பீங்க. நீங்களே உங்கள் அழகை ரசிக்கவும் செய்வீங்க. அதே சமயத்தில் மற்றவங்களும் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும், உங்களை பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நல்ல குணம் கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க. தன்மையாக பழகக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ரிசர்ச்சில் கூட ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெவ்வேறு விஷயங்களை பற்றின அறிவு உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. ஒருவேளை உங்களோட ஜாதகத்தில் சுக்கிரனோட அமைப்பு நல்லா இல்லை, ராகு அல்லது சனி கூட சேர்ந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தற்பெருமை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி சுயநலவாதியாகவும் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தியாக உணர்ச்சியும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணனாலும் உங்ககிட்ட நிறையா நல்ல குணங்கள் இருந்தாலும் மற்றவங்க அதை புரிஞ்சுக்கணும், உங்களை பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்போ ரொம்ப திருப்தியாக உணர்வீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு பர்ஃப்யூம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே சுக்கிரன் லக்னமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை அழகுபடுத்திக்கிறதும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். நீங்கள் இப்படி பண்ணுறப்போ உங்களோட சுக்கிரனோட பவர் இன்னுமே அதிகமாகும். இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனோட அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணினீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் காஸ்மெட்டிக் சர்ஜரி எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இயற்கை முறையிலேயே நீங்கள் உங்கள் அழகை பராமரித்து கொள்வது நல்லது. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல அமைப்பு. நீங்கள் நல்ல வசதியான நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக ஆடம்பர பொருட்கள் உங்ககிட்ட இருக்கும். நிறையா பொருட்கள் வாங்க வேண்டிய இடத்துல ஆடம்பரமாக ஒரே ஒரு பொருள் வாங்கினாலும் போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க. உங்கள் குடும்பமும் நல்ல வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எதுவும் நோய்கள் வருது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல அமைப்பில் இல்லை, தீய கிரகங்களோட சேர்க்கை இல்லைன்னா பார்வை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா வாய், மூக்கு, தொண்டை, கழுத்து இது சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தைராய்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அந்த நோய் கம்ப்ளீட்டாக குணமும் ஆகும். இந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல ஆயுளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரனோட பார்வை 8ஆம் வீட்டில் விழும். உங்களோட குரல் இனிமையாக இருக்கும். நீங்கள் சிங்கராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அது நடக்கும். நீங்கள் அப்படி உங்களோட தேவைகளை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இனிப்பு வகைகள் அதிகமாக பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் டயபெட்டிஸ் வராமல் உங்கள் ஹெல்த்தை கேர் பண்ணிக்கணும். உங்கள் ஃபேமிலி மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலியும் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பார்ப்பதற்கு உங்களோட கண்கள் அழகான கண்களாக இருக்கும். சுக்கிரன் கூட ராகு இல்லைன்னா கேது இருக்குது அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது.
கண் கண்ணாடி ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு நபராக கூட இருப்பீங்க. இல்லைன்னா உங்கள் ஐஸ் வந்து ரொம்ப ட்ரைனஸாக கூட இருக்கும். எப்போதுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். கடின உழைப்பு வந்து பண்ணணும் அப்படின்னு விரும்ப மாட்டீங்க. இது வந்து உங்கள் திருமண வாழ்க்கைக்குமே நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கூட வேறு கிரகங்கள் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். அதே மாதிரி சுக்கிரன் எந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் பலன்களில் வந்து வித்தியாசம் இருக்கும். சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருந்தால் இது வந்து ஒரு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பாசிட்டிவும் இருக்குது, இதில் நெகட்டிவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயங்கி தான் எடுப்பீங்க. அவ்வளோ சீக்கிரமாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னாலே டெட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக முடிப்பீங்க. உங்கள் மேலே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் அந்த வேலையை செய்கிறக்கு பார்ப்பீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களால் எழுத்து மூலமாக ஈஸியாகவே தெரிவிக்க முடியும். பேச்சு மூலமாக வந்து உங்களால் அவ்வளோ சுலபமாக தெரிவிக்க முடியாது. சுக்கிரனோட அமைப்பு 3ஆம் வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் லாங் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் வந்து ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேம்ஸை தான் விரும்புவீங்க. சுக்கிரனோட அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங்கில் வந்து ஆர்வம் இருக்கும். இதே சுக்கிரனோட அமைப்பு வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கேம்ஸ்னாலும் விளையாடுவீங்க. மல்டி டேலண்டட் பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்குள்ளே நிறையா ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். ஆர்வமுள்ள ஒரு நபராக இருப்பீங்க. ரொமான்டிக்கான பர்சனாக இருப்பீங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் எதிர்பார்க்காம மென்டல் கனெக்ஷனும் வந்து எதிர்பார்ப்பீங்க. உங்கள் நெய்பர்ஹுட்டில் இருக்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களே தானாக தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க கூட உங்களோட பாண்டிங் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களா இருப்பீங்க. சுக்கிரனோட அமைப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா பை நேச்சரே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட்டியான பர்சனாக இருப்பீங்க. ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆவீங்க. இதே சுக்கிரனோட அமைப்பு வந்து ஆவரேஜாக இல்லைன்னா அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா இது வந்து கம்மியாக இருக்கும். உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். உங்கள் கெரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீடியா, ஜேர்னலிசம், பப்ளிஷிங் இது ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் பேச்சில் வந்து எப்போதுமே ஒரு நடுநிலை வந்து இருக்கும். இந்த சைடும் பேச மாட்டீங்க, அந்த சைடும் பேச மாட்டீங்க. டிப்ளமேட்டிக்காகவே வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவீங்க. சுக்கிரன் எந்த ராசியில் இருக்குது, எந்த கிரகத்து கூட இருக்குது, வேறு எந்த கிரகத்தோட பார்வை சுக்கிரன் மேலே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் வந்து வேறுபடும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்ல அமைப்பு. இந்த சுக்கிரன் வந்து தன்னோட சொந்த வீட்டில் இல்லைன்னா நட்பு வீட்டில் இருக்குது. அதே மாதிரி தீய கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருக்கிறப்போ நீங்கள் எப்போதுமே ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க. உங்கள் வீடை வந்து அலங்கரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான பொருட்களை வந்து வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். உங்களோட இமோஷன்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் சார்ந்து தான் இருக்கும். அம்மா மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பீங்க. கடினமான வேலை வந்து செய்ய விரும்ப மாட்டீங்க. ரொம்ப கம்மியான வேலை தான் செய்வீங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்து வேலை செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ் போனாலுமே உங்களோட ஆஃபீஸ் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் பணத்தை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட எப்போதுமே பணம் வந்து தானாக சேரும். உங்கள் பிறந்த ஊர் மேலே உங்களுக்கு பாசம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வேறு ஊருக்கு போனாலுமே உங்கள் சொந்த ஊர் கூட ஏதாவது ஒரு வகையில் அட்டாச்சாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட உங்கள் சொந்த ஊரில் நம்ம ஒரு வீடு கட்டணும், அங்கே அடிக்கடி போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கலாம். இந்த அமைப்பு வந்து வீடு மட்டும் இல்லை, வாகனங்களையும் குறிக்கும். உங்களுக்கு அழகான வாகனங்கள் மேலே ஈர்ப்பு வந்து இருக்கும். உங்ககிட்டையுமே ஆடம்பரமான லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 4ஆம் வீட்டில் இருக்க சுக்கிரனோட பார்வை வந்து 10ஆம் வீட்டில் விழும். அதனால உங்களுக்கு கெரியர் வைஸ் பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்காது. கம்ஃபர்டபுளாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமும் அக்கறையுமா இருப்பீங்க. குடும்பத்தில் எந்த சண்டை வந்தாலும் அதை வந்து சரி பண்ணுறது நீங்களாக தான் இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமைக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் எதையுமே நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அமைதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் வீடு உங்களோட வெஹிக்கிள்ஸை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அமைதி வந்து வரும்.
நீங்கள் எதுவும் வெஹிக்கல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒயிட் இல்லைனா சில்வர் கலரில் வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட சுக்கிரனோட பவரை வந்து இன்னுமே அதிகமாக்கும். ஏன்னா அது வந்து சுக்கிரனோட கலர்ஸ். 4ஆம் வீடு வந்து உங்களோட ஹார்ட்டை வந்து குறிக்கும். உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவும் வருது அப்படின்னா சுக்கிரன் வந்து அதை கம்ப்ளீட்டாக குணமடைய செய்யும். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் வந்து தன்னோட சொந்த வீடுகளில் இல்லைன்னா நட்பு வீடுகளில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் கூட வேறு எந்த கிரகமும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து வேறுபடும். நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப்லேயும் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொமான்டிக் லைஃப்மே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப க்ரியேட்டிவ் அண்ட் ஆர்டிஸ்டிக்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக பெயிண்டிங், டான்ஸிங் இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் போனாலுமே அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும். எப்போதுமே யார் கூடயாவது நீங்கள் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு வந்து குழந்தை மனசு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் குழந்தை மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க, பர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சுக்கிரனோட பவரை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். அது உங்களுக்கு இன்னுமே செல்வ செழிப்பை வந்து நல்லா கொடுக்கும். உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுமே வந்து ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒரு லக்கியான ஒரு பர்சனாக அவங்க லைஃப்பில் அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இனிப்புகள் அதிகமாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்கணும். இயற்கையாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஆர்டிஸ்டிக் குவாலிட்டிஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி க்ரியேட்டிவான ஒரு நபராகவும் இருப்பீங்க. ஸ்கூல் காலேஜில் எல்லாமே பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணுவீங்க, பாட்டு பாடுவீங்க, ட்ராயிங் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆர்வமாக பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுவீங்க. மருத்துவத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இயற்கையாகவே உங்களுக்கு மருத்துவத்துறையோட அறிவு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இது வந்து நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் வந்து நீச்சமாகலை, அதாவது கன்னி ராசியில் இல்லை அப்படின்னா ஒரு சில பாசிட்டிவான பலன்களை வந்து நம்ம பார்க்க முடியும். இயற்கையாகவே உங்களுக்கு மருத்துவ அறிவு வந்து இருக்கும். மருத்துவ அறிவு அப்படின்னு மட்டும் இல்லை, யாரும் இப்போ மனசளவில் கஷ்டமாக இருக்காங்க, அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. சுக்கிரன் வந்து நீச்சமாகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே ஒரு டாக்டர் ஆகலாம். வேறு என்ன ப்ரொஃபஷன் எல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயர், எனி கைண்ட் ஆஃப் டிப்ளமேட்டிக் ரோல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ், ஆர்ட் ரிலேட்டட், கிராஃபிக் டிசைன் இதிலெல்லாம் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா கூட அது குணமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் சுக்கிரனை வந்து வழிபடுறது நல்லது. நீங்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலான ஒரு பர்சனாக இருப்பீங்க. யாருக்கு எதனாலும் தியாகம் பண்ணுற மனப்பான்மை வந்து உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் வந்து அமைதி தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால மற்றவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை வந்து விட்டு கொடுத்துருவீங்க. நீங்கள் யார் கூடயும் இமோஷ்னலி அட்டாச்சாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அவங்க வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி எதுவும் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சுக்கிரனோட அமைப்பு நல்லா இல்லைன்னா வேறு தீய கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ இருக்குது அப்படின்னா உங்களால் உங்கள் தினசரி வேலைகளை கரெக்டாக முடிக்க முடியாது. சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் செட்டோடு இருப்பீங்க. சீக்கிரமே யாரை பார்த்தினாலும் பாவம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அனிமல்ஸ் கிட்ட கைண்டாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறது பொதுவாகவே ரொம்ப நல்ல அமைப்பு. நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களை மாதிரி சிந்தனை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கான சோல்மேட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பார்ட்னர் வந்து தேடிட்டே இருப்பீங்க. ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரியான பார்ட்னர் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்கள் மனசை கொஞ்சம் காயப்படுத்தும். உங்களோட லைஃப் பார்ட்னர் மேலே நீங்கள் ரொம்ப இமோஷ்னலி டிபெண்ட்டாக இருப்பீங்க. அவங்கள ரொம்ப பாதுகாப்பாகவும் பார்த்துக்குவீங்க. சுக்கிரனோட அமைப்பு வந்து 7ஆம் வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கையை வந்து உங்களால் அனுபவிக்க முடியும். லாயர் ஃபீல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் பார்க்க முடியும். மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் வந்து செலுத்துவீங்க. எல்லாரும் உங்களை பற்றி நல்ல விதமாக நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும்.
இதே சுக்கிரனோட அமைப்பு நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான லைஃப் பார்ட்னர் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒருவேளை சுக்கிரனோட அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சுக்கிரனோட அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இல்லை, நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையலை அப்படின்னா நீங்கள் அமைஞ்ச வாழ்க்கை துணையோட வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இந்த அமைப்பு இருக்கிற நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து மணி சப்போர்ட் வந்து எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களோட வாழ்க்கை துணை வந்து அழகான ஒரு நபராக இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனோட அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரியான பார்ட்னரே உங்களுக்கு அமைவாங்க. சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேய் பிசாசு இது சம்மந்தப்பட்டதில் ரிசர்ச் பண்ணணும், அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து நல்ல ஒரு டீப்பான தாட்ஸ் உள்ளவங்களாக இருக்கணும், ஃபிலாசபிக்கல் மைண்டடாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு நபராக இருப்பீங்க. சுக்கிரனோட அமைப்பு வந்து ஒருவேளை 8ஆம் வீட்டில் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபயர்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சாவை வந்து நுனி வரைக்கும் போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நான் எஸ்கேப் ஆனேன் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ப்ரொஃபஷ்னல் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், டேக்ஸ் ரிலேட்டட், இன்ஹெரிட்டன்ஸ் லா, ரிசர்ச், சைக்காலஜி, தாந்திரிக், யந்திராஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ரொஃபஷன் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டீங்க. நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் லவ்வர் கூட நீங்கள் எதிர்பாராத டைமில் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பாராமல் இருக்கிறப்போ பிரேக்கப் ஆன லவ் பேட்சப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அந்த பிரேக்கப் ஆர் பேட்சப்கான ரீசன் வந்து உங்கள் பார்ட்னரோட பெற்றோர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் வந்து தன்னோட சொந்த வீட்டில் இல்லைன்னா நட்பு வீட்டில் இருக்குது அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் நிறையா நல்ல பலன்களை வந்து அனுபவிக்க முடியும். நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வந்து வாங்குவீங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு டிகிரியில் நீங்கள் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு நேர்மையான நபராக இருப்பீங்க, இரக்க குணம் கொண்ட ஒரு நபராகவும் இருப்பீங்க. எப்போதுமே நல்ல விஷயத்தை செய்யணும், கரெக்டான வழியில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும், அதை நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க. மதம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மாடர்ன் தாட்ஸ் இருக்கிற ஒரு நபராக இருப்பீங்க. நீங்கள் ஒரு ரிலீஜியனில் பிறந்திருந்தாலுமே நீங்கள் வேறு ரிலீஜியனை பற்றி நிறையா தெரிஞ்சுக்குவீங்க, இல்லைனா ஒரு சிலர் வேறு ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களோட டீச்சர், பாஸ், குரு பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபீமேலாக இருக்காங்க, பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்பா மேலே ரொம்ப நம்பிக்கை வந்து வச்சுருப்பீங்க, அதே மாதிரி உங்கள் அப்பாவை சார்ந்து தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. சுக்கிரனோட அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து நிறையா சம்பாரிச்சிருப்பாங்க, அது மூலியமாக உங்களுக்கு ஆடம்பர வசதிகள் வந்து இருக்கும். இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரொஃபஷன்லலாம் இருக்கலாம் அப்படின்னா லாயராக இருக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, சைக்கியாட்ரிஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஆர்கிடெக்சர், பப்ளிஷராக கூட இருக்கலாம். உங்களுக்கு ரைட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த சுக்கிரன் கூட சனி, ராகு இல்லைனா கேது வந்து சேர்ந்து இருக்குது அப்படின்னா பலன்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்காது, மாறி தான் இருக்கும். நீங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுக்கு இளைய சகோதரன், சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே இருக்கும். சிறு தூர பயணங்களை விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. யாரு கூடயும் எந்த சண்டையும் வரக்கூடாது, ஒரு ஸ்மூத்தான கம்யூனிகேஷன் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் இருக்கணும் பொதுவாகவே அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கு அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப மென்மையாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. சுக்கிரன் தன்னோட சொந்த வீடு இல்லைன்னா நட்பு வீட்டில் இருக்கு அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையாவே கிடைக்கும். உங்கள் வேலையை வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி செய்வீங்க, உங்கள் வேலை மேலே உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்கும்.
நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். தானாகவே உங்ககிட்ட வந்து எல்லாரும் பேசுவாங்க. இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட யாரையும் லவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் திருமணம் ஆன நபராக இருந்தாலுமே ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கிறவங்க உங்களை வந்து அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போ கவனமாக இருக்கணும். உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப தந்திரசாலியாக இருப்பீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார்கிட்டையும் பகை வராமல் எப்படி பேசணுமோ, எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துப்பீங்க. நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணும், நம்மக்கிட்ட நிறையா சொத்துக்கள் இருக்கணும், வாகனம் இருக்கணும், வீடு இருக்கணும், இப்படிங்கிற எண்ணம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 பீப்புளுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷனில் இருக்கலாம். இல்லைன்னா 2 கம்பெனிஸுக்கு நடுவில், இல்லைன்னா 2 கண்ட்ரிக்கு நடுவில், இந்த மாதிரி மீடியேட்டராக இருக்கிற ப்ரொஃபஷன் உங்களுக்கு நல்லாவே சூட்டபுளாக இருக்கும். க்ரியேட்டிவான ப்ரொஃபஷன், ஆர்டிஸ்டிக் ப்ரொஃபஷன் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு நல்ல மாமியார் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதே சுக்கிரனோட அமைப்பு வந்து நல்லா இல்லை அப்படின்னா நான் சொன்னதில் உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பர்சன்டேஜ் அளவு வந்து கம்மியாக இருக்கும். இல்லைன்னா ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் வந்து தன்னோட சொந்த வீடு இல்லைன்னா நட்பு வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறையாவே நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். உங்களோட சோஷியல் சர்க்கிளில் நீங்கள் ரொம்ப முக்கியமான நபராக இருப்பீங்க. எல்லாருமே உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்டடாக இருப்பாங்க. உங்கள் சோஷியல் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அதை உங்களோட ப்ராப்ளமாக நினச்சி அதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க. மனித நேயம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தனி நபராக இல்லாமல் டீம் பிளேயராக வந்து இருப்பீங்க. ஒரு ட்ரிப்பு போகணும், டூர் போகணும் அப்படின்னா கூட நிறையா பேர் கூட சேர்ந்து போகணும் அப்படின்னு தான் விரும்புவீங்க. உங்களோட வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் சர்க்கிளில் இருந்தே தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களோட நண்பர்கள், மூத்த சகோதரன் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க. எல்லாரு கூடயும் கலகலன்னு பேசி சிரிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. எக்ஸ்ட்ராவர்ட் பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. பை நேச்சரே ஃப்ளர்ட்டியாக பேசக்கூடிய இயல்பும் உங்ககிட்ட இருக்கும். உங்களோட சோஷியல் சர்க்கிளில் நீங்கள் பாப்புலராக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு நிறையா லாபங்களையும் வசதிகள், ஆடம்பரத்தையும் வந்து கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனோட அமைப்பு நல்லா இருந்து சுக்கிரன் மகாதசை வருது அப்படின்னா நீங்கள் அதில் நிறையாவே லாபம் வந்து ஈட்டுவீங்க. டிப்ளமேட்டிக்கான ஒரு நபராக இருப்பீங்க. நீங்கள் எந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபுட், பெவரேஜஸ், கிளாத்திங், பர்ஃப்யூம், லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல ரீச் கிடச்சி நிறையா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தியாக மனப்பான்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இரக்க குணம், மற்றவங்கள பார்த்து பாவப்படுறதும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களுக்காக நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கூட கொடுப்பீங்க. ஆனால் இது எதையுமே நீங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. பின்னாடி இருந்து பண்ணுற ஒரு நபராக இருப்பீங்க. நீங்கள் எதுவும் டொனேஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதை ரகசியமாக தான் பண்ணுவீங்க. மற்றவங்க வாழ்க்கையில் முக்கியமான நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நபராக இருப்பீங்க. இப்போ யாரும் மனசு உடஞ்சி ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்னாலேயோ இல்லை ஆறுதல்னாலேயோ அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து வரும். உங்கள் வாழ்க்கை துணை மேலே அதிக பிரியம் கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க. சோல் லெவல் கனெக்ஷன், சோல்மேட் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் தோல்வி ஏற்பட்டு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு ஏதோ ஒரு இதிலிருந்து விமோச்சனம் அடைஞ்ச ஒரு உணர்வும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுயஜாதகத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கா, நட்பு வீட்டில் இருக்கா, கூட வேறு எந்த கிரகங்கள் இருக்குது, எந்த கிரகங்களோட பார்வை இருக்குது, அதெல்லாம் பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். தனிமையில் வேலை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக இருந்தால் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. வயதான பிறகும் பார்க்குறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் பார்ட்னர் கூட இமோஷ்னல் பாண்டிங் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா தான் அவங்க கூட நீங்கள் ஃபிசிக்கலி க்ளோஸ் வந்து ஆவீங்க. டீப் திங்கிங், போயட்டிக் மைண்ட் இல்லைனா ஃபிலாசபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபாரின் செட்டில்மெண்ட் இல்லைனா ஃபாரின் வாழ்க்கை துணை இந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் படிப்புக்காக ஃபாரின் கூட போவீங்க.
வேறு கல்ச்சர் பீப்புள் கூட உங்களுக்கு அதிகமாகவே பழக்கம் வந்து இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு சோல்மேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்கள கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் உங்களோட சோலில் வந்து ஒரு அமைதி இருக்கும். நீங்கள் திருமணம் இல்லைன்னா காதல் பண்ணக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கல்ச்சர் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு இனம், மொழி, மதம் இந்த மாதிரி சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உங்களை விட வேறு ஊரில் வந்து தள்ளி இருப்பாங்க, ஃபாரினராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.